ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அவங்களோட ஐபிஓவை லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 12 அப்போ நாஸ்டாகில் ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே மக்கள்கிட்ட இருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் எக்ஸ் கிட்டத்தட்ட $18.7 பில்லியன் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட $5 பில்லியன் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி லாஸ் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிக்கு எப்படி $1.7 ட்ரில்லியன் வேல்யூஷன் கொடுத்தாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸ்பேஸ் எக்ஸோட ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும்னு நம்புகிறேன். அதை பற்றி பேசி நான் இங்கே உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ டைரெக்டாக நம்ம இந்த வீடியோட முக்கியமான பார்ட்டுக்கே போயிடலாம். ஃபர்ஸ்ட், ஸ்பேஸ் எக்ஸ் எப்படியெல்லாம் காசு சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸ்பேஸ் எக்ஸ் கிட்டத்தட்ட 3 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்லிங்க், அதாவது சேட்டலைட் இன்டர்நெட். இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ். அவங்களோட செகண்ட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா லான்ச் சர்வீஸ். அவங்களோட தேர்ட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா XAI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த 3 பிஸ்னஸும் சேர்ந்தது தான் ஸ்பேஸ் எக்ஸ். சூப்பர். இந்த 3 பிஸ்னஸில் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அந்த பிஸ்னஸில் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டார்லிங்க். அவங்களோட சேட்டலைட் இன்டர்நெட் பிஸ்னஸை பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸ்பேஸ் எக்ஸ்க்கு வர டோட்டல் ரெவன்யூவில் கிட்டத்தட்ட 61% இந்த ஸ்டார்லிங்க் பிஸ்னஸ் மூலிமா தான் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டார்லிங்க் பிஸ்னஸ் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸ்பேஸ் எக்ஸ் இந்த ஸ்டார்லிங்க் பிஸ்னஸை பில்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பில்லியன் கணக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7700 சேட்டலைட் அமைச்சிருக்காங்க. இந்த சேட்டலைட் எல்லாமே பூமியிலிருந்து 550 கிலோமீட்டர் தூரத்தில் பூமியை சுற்றிட்டு இருக்கும். இந்த சேட்டலைட் மூலிமா தான் அவங்களால உலகத்தில் இருக்கிற யாருக்கு வேணாலுமே இன்டர்நெட் கனெக்ஷனை அவங்களால கொடுக்க முடியும். ஜஸ்ட் ஸ்டார்லிங்கோட ஆண்டனாவும் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் அந்த இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு ஸ்டார்லிங்குக்கு எத்தனை பேர் கஸ்டமர்ஸாக இருக்காங்க அப்படின்னா 10.3 மில்லியன் மக்கள். இவங்க எல்லாருமே ஆவரேஜாக மாதத்துக்கு $70-80 பே பண்ணுறாங்க அப்படின்ட்டு டேட்டா சொல்லுது. ஸோ கணக்கு போட்டு பார்த்தா இவங்க கிட்ட இருந்து மட்டும் கிட்டத்தட்ட $11.4 பில்லியன் ஸ்டார்லிங்குக்கு ரெவன்யூவாக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு வருஷத்தில் ஸ்டார்லிங்க் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னா $4.4 பில்லியன். அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் 39%. 2021 ஸ்டார்லிங்க்கு வெறும் 10,000 பேர் தான் கஸ்டமர்ஸாக இருந்தாங்க. ஆனால் 2026 கிட்டத்தட்ட 10.3 மில்லியன் மக்கள் அவங்களுக்கு கஸ்டமர்ஸாக இருக்காங்க. வெறும் 5 வருஷத்தில் 1000 மடங்கு அவங்களோட கஸ்டமர் பேஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஸ்டார்லிங்க் பிஸ்னஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒன்று. எதனால் இந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று அப்படின்னா, இப்போ ஒரு சேட்டலைட் அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு கவலையே இல்லை. இப்போ ஸ்டார்லிங்கில் ஒரு புது கஸ்டமர் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்காக ஒரு சேட்டலைட் அனுப்பணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவரை ஆல்ரெடி இருக்கிற சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணி விட்டாவே போதும். அது மட்டும் இல்லாமல் எப்போ அவங்க புது சேட்டலைட் அனுப்பக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னா, இப்போ அவங்களோட கஸ்டமர் பேஸ் பெரிய லெவலில் வளர்றாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க புது சேட்டலைட்டை அனுப்பிச்சு தான் ஆகணும். அப்போ தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெரிய லெவலில் கொண்டு போகிற மாதிரியான செலவுகள் வருமே தவிர ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க தனியாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே அவங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சேட்டலைட்டெல்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் எக்ஸ் ரீயூசபிள் ராக்கெட் இன்ஜினை யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவு இன்னும் கம்மி தான். ஸோ எப்போல்லாம் ஸ்டார்லிங்கோட கஸ்டமர்ஸ் அதிகமாயிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ அதிகமாயிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவு ரொம்பவே கம்மி தான். அப்படிங்கும்போது பிஸ்னஸ் டேர்மில் இதை வந்து ஆப்ரேட்டிங் லெவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் ஸ்பேஸ் எக்ஸோட ப்ராஃபிட் மார்ஜின் 39% இருக்கு. சூப்பர். இப்போ அவங்களோட செகண்ட் பிஸ்னஸான லான்ச்சிங் சர்வீசஸை பற்றி பார்க்கலாம். ஒரு வருஷத்தில் ஸ்பேஸ் எக்ஸோட ரெவன்யூ எந்த அளவுக்கு இருக்கோ அதில் 22% லான்ச்சிங் சர்வீஸ் பிஸ்னஸ் மூலிமா தான் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், லான்ச்சிங் சர்வீஸ்னா என்ன அப்படின்னா பிரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும், US மிலிட்ரியாக இருக்கட்டும், நாசாவாக இருக்கட்டும், அவங்களோட சேட்டலைட் எல்லாத்தையுமே நம்ம பூமியோட ஆர்பிட்டில் நிலநிறுத்துறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் லான்ச்சிங் சர்வீஸ். அவங்களோட சேட்டலைட் எல்லாமே நம்மளோட ராக்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து எர்த்தோட ஆர்பிட்டில் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். அவங்களோட 3வது பிஸ்னஸ் என்ன அப்படின்னா XAI, அதாவது எக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு வருஷத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் எந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அதில் 17% XAI மூலியமாக தான் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. February 2026 ஸ்பேஸ் எக்ஸையும் XAIயும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா XAI ஒரு வருஷத்தில் $6 பில்லியன் மேலே லாஸ் பண்ணிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் $5 பில்லியன் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். XAI தான் அதுக்கான முக்கியமான காரணமே. எதனால XAIக்கு ஆகக்கூடிய செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கான செலவு ரொம்பவே அதிகம். அதனால தான் இந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு லாஸில் போயிட்டு இருக்கு. ஒரு வழியாக அவங்க என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க, அந்த பிஸ்னஸில் எந்த நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தாச்சு. இப்போ தான் வீடியோட முக்கியமான பார்ட்டுக்கே வரும். ஒரு வருஷத்துக்கு ஒரு கம்பெனி $5 பில்லியன் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கம்பெனியோட வேல்யூ $1.7 ட்ரில்லியன் இருக்கு. ஒரு லாஸ் பண்ணுற கம்பெனிக்கு எதுக்கு இந்த அளவுக்கு வேல்யூ அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டாக்கை வாங்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கோட பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க பார்த்து வாங்குறதில்ல. அந்த பிஸ்னஸ்க்கு ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்து வாங்குறாங்க. இப்போ ஒரு சின்ன கதை சொல்கிறேன், நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். 1995ல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஆப்போனண்ட் இன்னொரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட ஆப்போனண்ட் என்ன மாதிரியான பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, இன்டர்நெட்டுக்கான அண்டர்சி கேபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறது. அது என்னப்பா அண்டர்சி கேபிள் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற நம்ம உலகத்தில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் கூட கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னா இந்த அண்டர்சி கேபிள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கனெக்டடாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உங்களால் 1995ல் ஒரு கம்பெனி கிட்ட இருந்து வாங்க முடியறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? 1995ல் இன்டர்நெட் யாருமே பெரிய லெவலில் யூஸ் பண்ணல. ஸோ இதை வந்து நம்ம அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா, என்னடா இது, இதெல்லாம் யாராச்சும் வாங்குவாங்களா அப்படின்றத நம்ம யோசிக்க தோணும். ஆனால் எப்போ இன்டர்நெட் வந்து வளர ஆரம்பிச்சதோ இதுக்கான வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு. இன்வெஸ்டர்ஸ் ஸ்பேஸ் எக்ஸை அதே மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஸ்பேஸோட என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சேட்டலைட் இன்டர்நெட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதுக்காக ஆயிரக்கணக்கான சேட்டலைட்டை இவங்க அமைச்சிருக்காங்க. நிறையா மக்களாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபியூச்சரில் வந்து சேட்டலைட் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதுக்கான தேவை அதிகமாகும் பட்சத்தில் ஸ்பேஸ் எக்ஸோட நெட்வொர்க் பெரிய லெவலில் அப்ளை பண்ணும். அதனால தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்காம ஃபியூச்சரில் அவங்களால எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எந்த அளவுக்கு அவங்களால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதனால தான் ஸ்பேஸ் எக்ஸோட மார்க்கெட் கேப் பெரிய லெவலில் இருக்கு. ஸோ பெரிய லெவலில் மார்க்கெட் கேப் இருக்கிறனால அந்த கம்பெனி சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஆகலாம், ஆகாமையும் போகலாம். ஆனால் பெரிய லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ்க்கு எதுக்காக 1.7 ட்ரில்லியன் வேல்யூஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி ஸ்டார்லிங்க் வந்து 10 மில்லியன் கஸ்டமர்ஸ் மேலே இருக்காங்க. அவங்கள வச்சு வருஷம் பில்லியன் கணக்காக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி உலகத்தில் நிறைய பேர் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக கிராமப்புறங்களில் இந்த மாதிரியான பெரிய லெவல் மார்க்கெட்டை அவங்க பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களோட கஸ்டமர் பேஸ் 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் வளரலாம் அப்படின்ட்டு இன்வெஸ்டர்ஸ் நம்புறாங்க. ஸோ அவங்களோட கஸ்டமர் பேஸ் 100 மில்லியன் வரைக்கும் வளர்ந்துச்சு அப்படின்னா அவங்களோட ரெவன்யூ எங்கேயோ போயிடும். இப்போதைக்கு இன்வெஸ்டர்ஸ் இப்படி தான் கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்ல போகுது. தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்டார்ஷிப் எக்கானமி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஸ்டார்ஷிப் அப்படின்ட்டு ஒரு ரீயூசபிள் ராக்கெட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராக்கெட் மூலிமா கிட்டத்தட்ட 150 டன்னை ஆர்பிட்டில் கொண்டு போய் சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ஷிப்பை லான்ச் பண்ணுறதுக்கான செலவு $2 மில்லியன்லேருந்து $10 மில்லியன் வரைக்கும் தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸோட காம்படிட்டர்ஸ் ஒரு லான்ச்சுக்காக $100 மில்லியன்லேருந்து $150 மில்லியன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கன் 9க்கு ஸ்பேஸ் எக்ஸ் $70 மில்லியன் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு லான்ச்சுக்காக. ஸோ ஃபியூச்சரில் ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்ஷிப் ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே கம்மியான விலைக்கு அவங்களோட ஸ்டார்லிங்கோட சேட்டலைட்டை அனுப்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் பிஸ்னஸ்க்கு அவங்களோட காம்படிட்டர்ஸால் இந்த அளவுக்கு கம்மியாக யாராலையுமே லான்ச் பண்ணவே முடியாது ஸ்பேஸ் எக்ஸை தவிர. ஸோ ஃபியூச்சரில் ஸ்பேஸ் எக்கானமியில் ஸ்பேஸ் எக்ஸ் பெரிய லெவலில் வளர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னா, யூஎஸ் கவர்மெண்ட் நேஷனல் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு அங்கம்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ஒரு கம்பெனி ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கு முக்கியமாக பார்க்கப்படுதோ அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்களோட ஃபிஃப்த் ரீசன் என்ன அப்படின்னா, ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது XAI. ஃபியூச்சரில் XAI பெரிய லெவலில் வளர்ந்தாங்க அப்படின்னா அவங்களால பில்லியன் கணக்காக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த 5 ரீசனுக்காக தான் என்னதான் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கம்மியாக தான் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களோட மார்க்கெட் கேப் $1.7 ட்ரில்லியன் இருக்குது. அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது செகண்டரி. ஆனால் இவங்களுக்கு இந்த மாதிரி 5 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவங்களால ஃபியூச்சரில் பெரிய லெவலில் வளர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படிங்கும்போது இன்வெஸ்டர்ஸ் அதுக்கான ரிவார்டை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ ஃபைனலாக ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பெரிய ஆளாக வளருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்ல போகுது. சூப்பர். ஸ்பேஸ் எக்ஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்த அளவுக்குலாம் பாசிட்டிவ் சைடு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தாச்சு. இப்போ அவங்களோட நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, growth எக்ஸ்பெக்டேஷன். ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இந்த அளவுக்கு வளரும் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கை எல்லாத்துக்கிட்டையும் பெரிய லெவலில் இருக்குது. அந்த நம்பிக்கையை அவங்க பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் இருக்காங்க. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 1.7 ட்ரில்லியன் வேல்யூஷனாக அவங்க வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஸ்டார்லிங்கோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை பெரிய லெவலில் ஏற்ற வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ஷிப் இப்போ வரைக்கும் டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்குது. அதை சீக்கிரமாகவே கமர்ஷியல் பிஸ்னஸ்க்குள்ளே அவங்க எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஏஐ பிஸ்னஸ் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. அதை சீக்கிரமாகவே ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க பார்க்கணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கான சேலஞ்ச் பெரிய லெவலில் இருக்குது. பெரிய அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்பேஸ் எக்ஸ் வந்து சீக்கிரமாகவே வளரணும் அப்படின்னா எந்த தப்பும் இல்லாமல் எந்த டிலே இல்லாமல் அவங்களோட எக்ஸிக்யூஷன்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஓவர் வேல்யூவில் இருக்குது. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணலை அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து காசை வெளியெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.
செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கண்ட்ரோல். இப்போ வரைக்கும் ஸ்பேஸ் எக்ஸோட டோட்டல் கண்ட்ரோல் எலான் மஸ்க் கிட்ட தான் இருக்குது. ஃபியூச்சரில் ஸ்பேஸ் எக்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும், மேனேஜ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும், இல்லை லாங் டேர்முக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு எலான் மஸ்க் கிட்ட மட்டும்தான் பவர் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய லெவல் பவர் கிடையவே கிடையாது. தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னா XAI. XAIயோட பிஸ்னஸை சேர்க்காம நம்ம ஸ்பேஸ் எக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக தான் இருக்குது. ஏன் அவங்க லாஸில் தள்ளப்படுறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸோட ப்ராஃபிட்டை அவங்க XAIயில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் ஸ்பேஸ் எக்ஸ் லாஸில் தள்ளப்படுது. ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. கூகுள், ஓப்பன் ஏஐ, ஆந்த்ரோபிக், மெட்டா இவங்க எல்லாத்தையுமே சமாளித்து XAI பெரிய ஆளாக வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்ல போகுது. ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸோட வேல்யூஷன் தான். ஸ்பேஸ் எக்ஸோட வேல்யூ சில மாதத்துலேயே டபுளாக மாறி இருக்கு. ஆனால் அந்த கம்பெனி அந்த அளவுக்கு வளர்ந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. அவங்களோட பிஸ்னஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த வேல்யூஷனுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு அவங்க ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. இப்போதைக்கு ஸ்பேஸ் எக்ஸோட வேல்யூஷன் நாங்கள் இப்படி பண்ணால் நாங்கள் பெரிய ஆளாவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்களோட வேல்யூஷன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இந்த வேல்யூஷனை அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ஃபியூச்சரில் அவங்களோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்ல போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லணும்னு நினைக்க வேண்டிய விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.